கோவையில் தங்க நகை பட்டறையின் பூட்டை உடைத்து பெட்டியுடன் 1 கிலோவிற்கும் அதிகமான தங்கத்தை திருடிச் சென்ற இருவரை தனிப்படை போலீசார் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்து நகைகளை மீட்டுள்ளனர். கோவை வடவள்ளியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் சாமி ஐயர் வீதியில் தங்க நகை பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். இங்கு கடந்த 6ஆம் தேதி இரவு பட்டறையில் இருந்து 1.15 கிலோ தங்க நகைகள் பெட்டியோடு மாயமானது. புகாரின் பேரில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கணுவாய் பகுதியில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த இருவரை கைது செய்து 1.15 கிலோ தங்க நகை மற்றும் ஒரு செல்போனை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த முருகன், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னதுரை ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முருகன் சொல்லிட்டவர் அவர் ஏற்கனவே ஆர்எஸ்புரம் இதில் இதே மாதிரி ஒரு நகை கடையை உடைச்சி ஒரு 1/2 கிலோ தங்க நகை திருடின வழக்கில் ஏற்கனவே தண்டனை அனுபவித்து வெளியே வந்தவர். அவர் இன்னொரு குற்றவாளி சின்னதுரன் சொல்லி அவர் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஒரு 3 வழக்குகள் இருக்காங்க. நகைப்பட்டறை மற்றும் நகைக்கடைக்காரர்கள் இரும்பு கதவுகளை பொருத்தவும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை நிறுவவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.